கணேஷோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கோம். ஒசூரை தாண்டின உடனே லெஃப்டில் திரும்பினா அத்திமுகம் அப்படிங்கிற போர்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணணும். அப்படியே போகிற வழியில் நாங்கள் பார்த்தோம் ஓம் ஸ்ரீ கமல சிவ சக்தி சித்தர் பீடம் பார்த்தோம். ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு வர வழியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். பட் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸுங்க. டெஃபினெட்லி யூ மஸ்ட் விசிட். இந்த வழியாக போனால் கோயிலை ரீச் பண்ணிடலாம். கோயிலுக்கு போன உடனே எனக்கு இந்த கோயிலை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஃபேம்ப்ளெட் கொடுத்தாங்க. ஸோ நான் இதை படிக்க போகிறேன், நீங்கள் அப்படியே கேளுங்க. ஸோ இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸ்ரீ ஐராவதீஸ்வர சுவாமி ஸ்தல புராணம் ஹஸ்திமுகம் என்கிற அத்திமுகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூலூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் எழில் கொஞ்சம் மலைகளுக்கும் காடுகளுக்கும் நடுவில் உள்ளது அத்திமுகம் கிராமம். இங்கு பூமி மட்டத்திற்கு கீழே சுமார் 12 அடி தாழ்வாக ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. ஐராவதேஸ்வரரை ஒரு முறை தரிசித்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிட்டும் என ஸ்தல புராணம் கூறுகிறது. கிருதயுகத்தில் விருத்ராசுரன் என்பவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பத்தை விளைவித்து வந்தான். இதனால் கவலை அடைந்த தேவர்களின் தலைவனாக இந்திரனிடம் முறையிட்டனர். கோபம் கொண்ட இந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தில் சென்று விருத்ராசுரனை போரிட்டு அழித்தான். இதனால் இந்திரனுக்கும் அவனது யானை ஐராவதத்திற்கும் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அத்தோஷம் நீங்க அகத்திய நதிக்கரையில் சிவலிங்கத்தை வழிபட வேண்டும் என அசரீரி முனிவர்கள் கூறியது. இதையடுத்து இந்திரனும் ஐராவதமும் அகத்திய நதிக்கரையில் ஒரு சிவலிங்கத்தை 48 நாட்கள் வழிபாடு நடத்தினர். இதனால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்று சிவபெருமானின் அருள் பெற்று மோட்சமும் அடைந்தனர். ஹஸ்தி என்றால் யானை. இது இங்கு வழிபட்டதால் இந்த தலம் ஹஸ்திமுகம் என பெயர் பெற்றது. அதுவே தமிழில் அத்திமுகம் என ஆனது. இந்த கோயில் உள்ள தட்சிணாமூர்த்தி அகங்காரத்தை சம்ஹாரம் செய்து ஞானத்தை போதிக்கிறார். எனவே இவரை அகங்கார சம்ஹார தட்சிணாமூர்த்தி என்றழைக்கின்றனர். ஆலயத்தில் 2 மூலவர்கள் உள்ளனர். முதலானவர் காமாட்சி சமேத ஐராவதேஸ்வரர், அடுத்து அகிலாண்டேஸ்வரி சமேத அழகேஸ்வரரும் உள்ளனர். இந்த மூர்த்திகள் தனித்தனி மூலஸ்தானங்களில் அருள் பாலிக்கின்றனர். பிரதி வருடமும் தை மாதமும் முதல் வாரத்தில் சூரிய கதிர்கள் இறைவன் மீது பட்டு சூரிய நேரடியாக பூஜை நடத்துகிறார். கோயில் 6 முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கின்றனர். வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரரும் அழகாக காட்சி தருகின்றார். நவக்கிரகங்கள் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலித்து ஒரு தனிச்சிறப்பு. இது இப்பொழுதுள்ள ஆலயம் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று கல்வெட்டுக்களால் தெரிவிக்கிறது. இங்கு பஞ்சபூதங்களுக்கு பிரதிரூபமான பஞ்சலிங்கம் இங்கு அமைந்துள்ளது. இங்கு மற்றும் ஒரு சிறப்பு, இந்த கோயில் தற்போது சிதிலமடைந்த நிலையில் உள்ளது. ஆகையால் இக்கோவிலை புதுப்பித்தல் செய்ய பக்த கோடிகள் அனைவரும் தங்களால் இயன்ற உதவி செய்து சிவபெருமானின் அருளை பெற வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி.
டெம்பிளை சுற்றிட்டு அப்படியே பில்வ மரத்தை சுற்றிட்டு வரும்போது கீழே மண் நிலத்தில் நேச்சுரலாக திரிசூலத்தோட அச்சு இருந்தது. We felt blessed. சரி, உங்க பேர் என்ன? சரோஜம்மா. சரோஜம்மா. கோயில்ல கேனிஷன். இங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஐயர் மத்தியானம் தான் இருக்கிறாங்க. மத்தியானம் மேலே ஐயர் போயிடுறாங்க. கோயிலெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கிளீன் பண்ணுறேன். ஓகே, வாங்க உள்ள போகலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் ஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.